பழனி கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆயக்குடி, சத்திரப்பட்டி, பாலசமுத்திரம் உள்ளிட்ட இடங்களில் விவசாய நிலங்களுக்குள் யானை, காட்டுப்பன்றிகள் நுழைந்து மா, கொய்யா, தென்னை மரங்களை சேதப்படுத்துவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் விவசாயிகளை தாக்கி உயிரை பறிக்கும் விலங்குகளை விளைநிலங்களுக்குள் வராதவாறு நடவடிக்கை எடுக்க கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கேரள அரசை போல பன்றிகளை விரட்ட உள்ளாட்சிகளுக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும். யானைகளுக்கு உரிய தண்ணி வசதி, உணவு வசதி ஏற்படுத்தி அவைகளை கும்கி யானைகளை கொண்டு அதனுடைய இருப்பிடத்துக்கு அனுப்ப வேண்டும். சேதமான பயிர்களுக்கு முழு இழப்பீட்டுத் தொகை வழங்கிட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விராலிமலை அடுத்துள்ள அத்திப்பள்ளம், ராஜாளிப்பட்டி, மருதம்பட்டி ஆகிய 3 அரசு துணை சுகாதார நிலையங்கள் தேசிய தரச்சான்று விருது பெற்று சாதனை படைத்துள்ளது. இந்த மையங்களில் மருத்துவ சேவை, சுகாதார கட்டமைப்பு, தாய் சேய் நல சேவைகள், கர்ப்பிணிகளுக்கான யோகா பயிற்சி அளித்தல் உள்ளிட்ட சேவைகளுக்காக தேசிய தரச்சான்று விருது கிடைத்துள்ளது. மருத்துவ சேவைகளில் 70 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்ற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தேசிய தர நிர்ணய அங்கீகார சான்றிதழ் பெற தகுதி உடையவையாக கருதப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள ஆசிய சர்ஃபிங் சாம்பியன்ஷிப் போட்டிக்கான முதற்கட்ட பயிற்சி தொடங்கியுள்ளது. ஏசியன் சர்ஃபிங் அசோசியேஷன் சார்பில் ஆகஸ்ட் 3 முதல் 12ஆம் தேதி வரை மாமல்லபுரத்தில் சர்ஃபிங் போட்டி நடைபெறவுள்ளது. இதில் இந்தியா, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், சீனா, ஜப்பான் உள்ளிட்ட 20 நாடுகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். குறிப்பாக இந்திய அணியில் உள்ள 12 வீரர்களில் 8 பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள். வெற்றி பெறுபவர்களுக்கு தங்கம், வெள்ளி, வெண்கலம் உள்ளிட்ட பதக்கங்கள் வழங்கப்படுகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் உரிமம் புதுப்பிக்கப்படாமல் சென்ற வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதோடு உரிய ஆவணம் இல்லாத வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. மோட்டார் வாகன ஆய்வாளர் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் இணைந்து வாகன தணிக்கையில் ஈடுபட்டபோது இன்சூரன்ஸ், லைசன்ஸ், தலைக்கவசம் அணியாமல் வந்த இருசக்கர வாகன ஓட்டிகள், அளவுக்கு அதிகமாக ஆட்களை ஏற்றி வந்த ஆட்டோக்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. இந்த சோதனையின் போது வாகன ஓட்டிகளிடமிருந்து 40,000 ரூபாய் அபராத தொகையாக வசூலிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கர நாராயணர் கோயிலில் ஆடித்தபசு விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. தவமிருக்கும் கோமதி அம்மனுக்கு சங்கரலிங்க சுவாமி சங்கர நாராயணனாக காட்சியளிக்கும் நிகழ்வு ஆடித்தபசு விழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் சிறப்பு பூஜைகள், ஆராதனையுடன் ஆடித்தபசு விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 12 நாட்கள் நடக்கும் இந்த திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள் செய்யப்பட்டு ஒவ்வொரு மண்டகப்படித்தாரர்கள் சார்பாக மண்டபத்தில் எழுந்தருளி வீதி உலா நிகழ்வும் நடைபெறும். வரும் 5ஆம் தேதி திருத்தேரோட்டமும் முக்கிய நிகழ்வான ஆடித்தபசு நிகழ்ச்சி 11ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.